நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. கும்பராசியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆண்டா இருக்கு. என்ன ஒரே விஷயம்னா ராகு இருக்கிறதுனால நிறைய பணம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா லைக் டிராவலிங் போறது வர்றது இதுல எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ணனா அந்த ஆண்டு கடைசியில 2026 கடைசியில வந்து என்ன பண்ணுவாருன்னா கையில காசு இல்லாம நிக்க வச்சிருவாரு. சோ அதனால ரொம்ப கவனமா வந்து கையாளுங்க. விருச்சிகம் சொல்லிட்டோமா, விருச்சிகம் 70%மா. கும்பம் சூப்பர். கும்பம் எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். சூப்பர். 2026ஆம் ஆண்டு நல்ல கோல்டு வாங்குவீங்க. எல்லாரும் 1 கிராம் கோல்டு வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிடுங்க. அப்பதான் நான் சொல்ற இது வந்து பலிக்கும். மகரம் 70%மா. மகரம் 70%, கன்னி 70%. மேஷம் 40%மா. முன்னாடி போய் பாருங்க. மீனராசி ஹெல்த் வைஸ் கவனமா இருக்கணுமா. 2026ஆம் ஆண்டு ஹெல்த் வைஸ் வந்து கவனமா இருக்கணும். சோ அடுத்தது வந்து இப்ப வந்து நம்ம ராகு கேதுக்கு போயிடலாம். இப்ப குரு பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். 2026ஆம் ஆண்டு யாரெல்லாம் நகை வாங்குவார்கள் அப்படின்னா 40 விழுக்காடு மேஷம், மிதுனம், மீனம் வந்து சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து 50 விழுக்காடு கடகம், சிம்மம், ரிஷபம் சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 70 விழுக்காடு கன்னி, விருச்சிகம், மகரம் சான்சஸ் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா தனுஷும் அண்ட் வந்து செகண்ட் பொசிஷன்ல துலாமும். நம்பர் 1 100% வந்து நிறைய பேர் வந்து கும்பராசியில இருக்கிறவங்க வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து ராகுக்கு வந்து போயிடலாம். ராகு கேது மிட் பாயிண்ட் அச்சு. ஸோ அதற்கு நடுவுல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை திதி. ஸோ அந்த அமாவாசை திதி அன்று இந்த மாதிரி யார் வீட்டுல எல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பண்ணுவாங்க. சாரி. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கறி துண்டு, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கறி துண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை, இங்க பாருங்க 7 மிளகாய்கள், இந்த மாதிரி பச்சை மிளகாய் 7 மிளகாய். இத வந்து அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வீட்டு வாசலை கட்டி அடுத்த அமாவாசை வரைக்கும் இது வந்து காயணும். இந்த மாதிரியே வைக்கலாம். இந்த மாதிரியும் இது வந்து ரெட் சில்லி, நல்ல சிவப்பா இருக்கிற மிளகாய். இதை ரெண்டுமே பண்ணலாம். இதை நீங்க வந்து செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமா வந்து வீட்டுல இருக்கிற எந்த நெகட்டிவ் வைப்ஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து நிச்சயமா வந்து வெளியில இருந்து வரவங்க, புதுசா யாருன்னா வீட்டுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு வாசல்லயே அந்த விஷயங்கள் வந்து அங்கேயே அறுக்கப்படும். நெகட்டிவ் திங்ஸ் வந்து தாட்டு திங்ஸ் வாட் எவர்
எதுவா இருந்தாலும் வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும். இது வந்து ஒரு 3 அமாவாசைக்கு செஞ்சு பார்த்துட்டு மாற்றத்தை வந்து சொல்லுங்க. ஆமா தமிழ்செல்வி. நீலு ஜான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ்ல வந்திருக்கீங்க. யாரு ஷர்மி அவங்க லைக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்களா? நிறைய பேர் லைக்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க பாருங்க. வீடியோ டபுள் டேப் பண்ணிட்டு லைக் போடுங்க சரிங்களா? பரமசிவம், ஹுசைன், ஹுசைன் என்ன கண்டிப்பா சொல்றேன் சகோதரி, ஒரு கறித்துண்டு. ஓகே, தேங்க்யூ தமிழ் செல்வி. மகரம் மகரம் கொடுத்துட்டேம்மா எல்லாமே. வீடியோ முன்னாடி போய் பாருங்க. திருப்பி அதே பேசிட்டே இருந்தா இதுவா இருக்காது. அப்புறமா வந்து இந்த இது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த பன்னீர் ரோஜா இருக்கு இல்லைங்களா, கை நிறைய வந்து பன்னீர் ரோஜா எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் ரோஜா நம்ம கையில வைக்கும் போது என்ன மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி கொடுக்கறது. இது வந்து மலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை வசியம் செய்யும் தன்மை கொண்டது இந்த மலர்கள். மலர்கள்னா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு நாள் வந்து அதோட வாழ்க்கையே வந்து ஒரு நாள். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஜாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே ஒரு மணி நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதழ்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். இந்த இப்ப இன்னொரு பன்னீர் இருக்கு, நல்ல பிங்க் கலர்ல இருக்கும். அந்த பன்னீர் இல்லைங்க, இது வந்து நாட்டு பன்னீர்னு சொல்லுவோம். இந்த பன்னீர் வந்து கையில இந்த மாதிரி கையில வச்சு சுவாமி கும்பிடும் போதோ இருந்தாலும் சரி, அல்லது நீங்க நார்மலா இப்படி கையில வச்சாலும் பிரம்மஹத்தி தோஷத்தை கூட நிவர்த்தி செய்யும் தன்மை இந்த எல்லார் கையிலயும் இந்த பன்னீர் ரோஜா வரவே வராது. ஓகேங்களா? இந்த பன்னீர் ரோஜாவை பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து வாங்கி கையில இப்படி வச்சு நார்மலா கையில இப்படி வச்சு தண்ணிலேயோ அல்லது வந்து ஓடுற தண்ணீர்லயோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷத்தை கூட நிவர்த்தி செய்யும் ஒரு விஷயம் வந்து இந்த பன்னீர் ரோஜால இருக்கு. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? ராகு கேது மிட் பாயிண்ட், ராகு கேது அச்சு போயிடலாங்களா? அரவிந்த் ஈவினிங் இருக்கு அரவிந்த். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 5:30க்குள்ள 5 o'clock வந்துரும் நினைக்கிறேன். 5 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் செஷன் இருக்கு, கேள்வி பதில். அதுல வந்து கேளுங்க சரிங்களா? ஓகே அரவிந்த், ஓகே அரவிந்த். ஸோ அடுத்தது இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது மிட் பாயிண்ட். பாருங்க, ஸ்கேல் தேடினா இங்க இருக்கு. இப்ப கோச்சார ராகு கோச்சார கேது எங்க இருக்குன்றதை மெசேஜ் பண்ணுங்க. கோச்சார ராகு கோச்சார கேது எங்க இருக்குன்னு தெரியுமா யாருக்காவது? கோச்சார ராகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கும்பத்துல இருக்காரு. கோச்சார கேது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்கு. ராகு கேதுக்களுக்கு வந்து வீடுகள் இல்லைனாலும் ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ராகு கேது, நம்ம தாத்தா பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது, நம்ம எந்த வம்சத்துல இருக்கோம், நம்மளோட பிறவி எப்படி இருக்கு, நம்மளோட நிறைவேறின ஆசை எப்படி, நிறைவேறாத ஆசை எப்படி இருந்தது, இது எல்லாம் கண்டுபிடிப்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும். ராகு கேதுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிறவியில வந்து என்ன மாதிரியான
நல்லது கெட்டது இதெல்லாம் அனுபவிப்பீர்கள். இது எல்லாமே வந்து ராகு கேதுக்கள் தான் சொல்லும். ஒரு மனிதருக்கு வந்து வரவே கூடாத திசை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கேது திசைங்க. கேது மகா திசை. யாருக்கெல்லாம் கேது மகா திசை வந்து வாழ்க்கையில வந்திருக்கோ அவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் வந்து எதற்கு வந்து புதன் திசையில வந்து புதன் நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா, ஜோதிடர்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப பாவமாவே பார்ப்பாங்க. எதனாலன்னா அவர்களுக்கு கேது திசை நிச்சயமா வரும். ஒரு மனிதருக்கு ராகு திசை கூட வந்துடலாங்க, ஆனா கேது திசை வரக்கூடாது. வரக்கூடாது. எதுக்கு வரக்கூடாது? ஏன்னா வந்து கேது திசை தான் வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கேது திசை வந்திருக்கோ அவர்கள் எல்லாம் இப்ப வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து உங்க வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு கசப்பான சம்பவம். அது வந்து என்ன பணம் வந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி, உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறாத வடு நிச்சயமா இருக்கும். யாருக்காவது கேது திசை இருந்து அவர்கள் வந்து இப்ப லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது இருக்கான்றது எனக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க. கேது மகா திசை வந்து அனுபவிச்சவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பணம் இருந்தாலும் அவர்களால வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத கசப்பான அனுபவம் இன்னமும் இருக்கும். மாறவே மாறாது. ஆனா ராகு திசை இருக்கிறவர்களுக்கும் நிறைய கொடுப்பார் ராகு. கடைசியில வந்து 0 ஆக்கி விட்டுருவார். பட் ஆனா அவங்க அதை கடந்து வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறிடுவாங்க. ஆனா கேது திசை அனுபவிச்சவங்க அப்படி கிடையவே கிடையாது. கேது திசையில நல்லா இருப்பீங்களா நல்லா இருக்க மாட்டீங்களான்னு நான் கேட்கல. நான் கேட்டது என்னன்னா, கேது திசையை கடந்து வந்தவங்க எவ்வளவு பணம் நகை எல்லாமே அனுபவிச்சாலும் அவர்கள் மனசுல மாறாத ஒரு பெயின், வலி, வடு, ஒரு மாறாத வடு இருக்கும்னு சொன்னேன். அது இருக்கான்னு கேக்குறேன். ஒரு மனிதருக்கு வரவே கூடாத திசை வந்து பாத்தீங்கன்னா கேது. ஏன்னா அவ்வளோ வந்து பாடத்தை வந்து கத்து கொடுக்கும். சுந்தரம் கேது திசையில எல்லாம் வீடு வாங்கினீங்கன்னா பெரிய ஆள் நீங்க. ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா உசைன் உண்மையாவே வந்து சொல்றேன், கேது திசை வந்து மனிதனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசையும் வரும். பட் ஆனா எதனால சனி திசையை சொல்ல, நான் ராகு திசையை சொல்ல, எதுக்கு கேது திசை மேக்சிமம் வராம இருக்கிறது. ஒரு மனிதருக்கு வந்து ராகு தசை வரும், அப்படி இல்லைன்னா கேது தசை வரும். இது 2 தான் வரும். ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு வந்து வராது. அப்படி வருதுன்னா வந்து அவர் வந்து 120 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாதான் வந்து அவருக்கு வரும். ரொம்ப ஒரு மனிதருக்கு வந்து ஒண்ணு ராகு வரும் அல்லது கேது வரும். அததான் சொன்னேன், அதுதான் சொல்ல வந்தேன் உசைன், அததான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. அதனாலதான் வந்து கேது திசை அவ்வளவு வந்து மோசமானதுன்னு சொல்றேன். யாருக்கு தமிழ்ச்செல்வி சுயசாரம்? யாருக்கு? ரொம்ப கவனமா இருக்கும். கேது சுயசாரம் எடுத்து தசை நடத்தி வருதுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க மெசேஜ் போடுங்க தமிழ்ச்செல்வி, நான் சொல்றேன் உங்களுக்கு சில ரெமெடி சொல்றேன், கம்பல்சரி பண்ணிடுங்க. ஏன்னா வந்து கேது திசைங்கிறது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தரக்கூடியது. சிலருக்கு வந்து நெருப்பு காயம் ஏற்படும், சிலருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஏற்படும், சிலருக்கு வந்து ஜெயில் வாழ்க்கை வரும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, ஆரம்பத்திலேயே வந்து கேது தசையை தாண்டி வந்தவங்க அவங்க என்னதான் வசதி வந்தாலும் அந்த கேது தசை கொடுத்த வழி ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க மனசுல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அததான் சொன்னேன் நான். ஓகேங்களா? சோ ராகு திசை வந்து நிறைய கொடுப்பாரு. அது வந்து ஒரு மாதிரி ஜாலியா கொண்டு போய் ஒண்ணுமே இல்லாம வந்து நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வசதி வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் நினைக்க மாட்டோம், மாறி வந்துருவோம். பட் கேது மட்டும் இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு மோசமானன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கொடுக்கறது தான் வந்து ராகுவும் கேதுவும். நீங்க போன பிறவியில வந்து நிறைவேறாத ஆசை, நிறைவேற்றின ஆசை, இது 2 தான் வந்து ராகு கேது.
ஆக்ஷன் ஜோன், ஐடியல் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஆக்ஷன் ஜோன்ல எந்த கிரகங்கள் இருக்கு, ஐடியல் ஜோன்ல வந்து எந்த கிரகங்கள் இருக்கு, இதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேது, ராகு கேது மிட் பாயிண்ட்னா என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே சொல்லட்டுமா இல்ல போர்ட்ல எழுதி போடட்டுமா? யாராவது ஒரு 4 பேர் டைப் பண்ணுங்க சீக்கிரமா. அப்படியே சொல்லட்டுமா இல்ல போர்ட்ல எழுதி போடணுமா? ஒரு 4 பேர் சொல்லட்டும் தமிழ்ச்செல்வி. உமா வந்து போர்ட்ல எழுதி போட சொல்றாங்க. உமா சங்கரி. ராகு கேது மிட் பாயிண்ட் இது வந்து அப்படியே சொல்லட்டுமா இல்ல போர்ட்ல எழுதி போடணுமா? இன்னும் யாராவது ஒரு 2 பேர் சொல்லுங்க, போர்ட்ல போடுங்க. ஓகே, போர்டு. ஓகே தமிழ்ச்செல்வி, நிறைய பேர் போர்ட்ல கேக்குறாங்க. சோ போர்ட்லயே எழுதி போட்டுடலாம். ஓகேங்களா? சோ தெளிவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப கோச்சார ராகு எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப கோச்சார ராகு வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ராகு வந்து கும்பத்திலையும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கு. இப்போ ராகுக்கு எது வந்து மிட் பாயிண்ட்னா, ராகு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து அதாவது தெளிவா இருக்கா, கிளியரா தெரியுதா? தெளிவா இருக்குங்களா, தெரியுதா? கொஞ்சம் கிட்ட தள்ளணுமா? சோ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல எதனா கிரகம் இருக்கான்னு பாருங்க. ரிஷபத்துல யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கு, அதாவது இப்ப வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சாரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இங்க இருக்கும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இருக்கும். இது இல்லாமல் இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அவர்களுக்கு சில ஸ்தலங்கள் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்தலம், இந்த கிரகம், இங்க இருக்கிற கிரகம் வந்து செயல் இழந்து விடும். இந்த 1.5 ஆண்டு இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அது வந்து செயல் இழந்து விடும். ராகு கேதுக்களோட மிட் பாயிண்ட் வந்து ரொம்ப 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 வலிமையான ஒரு விஷயம். அதோட வரலாறுலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒரு மனிதனோட இந்த டிஎன்ஏ சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து ராகு கேது. இந்த பாம்பு நம்ம வந்து டிஎன்ஏ நம்ம வந்து உருவாகிறதுக்கான ஒரு தன்மையே வந்து இந்த ராகு கேதுகள் தான்.
ஓ, அது கொஞ்சம் போர்டு இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவரு வச்சுட்டு போயிட்டாரு. ஓகேவா? கொஞ்சம் கிட்ட இருக்கா? தெரியுதா இப்போ? ஏன்னா இப்ப இதை எழுதிட்டு உட்கார்ந்துடலாம், அதனால. நான் இப்ப இன்னும் பெருசா எழுதுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னென்ன ராசிக்கு வந்து என்னென்ன கோவில், ஃபர்ஸ்ட் வந்து முருகரோட சில இந்த ஆறுபடை வீடுல இருந்து சில ஸ்தலங்கள் வந்து நான் சொல்றேன். கடகம் பிளஸ் சிம்மம், கடகம் பிளஸ் சிம்மம், திருப்பரங்குன்றம், கடகம் பிளஸ் சிம்மம், திருப்பரங்குன்றம். கிளியரா இருக்கா? ஹுசைன், நான் இப்ப உங்களுக்கு ஒரு கோயில் சொல்றேன், இதை முடிச்சுட்டு முருகரோட ஸ்தலம் சொல்லிட்டு ஹார்ட் போட்டுட்டே இருக்காங்க. 179 பீப்புள் பாக்குறாங்க. 179 லைக்ஸ் டபுள் டாப் பண்ணுங்க. சோ கடகம் சிம்மம் வந்து திருப்பரங்குன்றம். அதாவது ராகு கேதோட மிட் பாயிண்ட்ல வந்து மாட்டின கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த வந்து அந்த ஆறுபடை வீட்டுல வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது வந்து அந்த பரிகார ஸ்தலம் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தனுசு பிளஸ் மீனம், திருச்செந்தூர், மேஷம் பிளஸ் விருச்சிகம். இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் டக்குன்னு எடுத்துருங்க, அப்புறமா எழுதிக்கோங்க. மேஷம் பிளஸ் விருச்சிகம், பழனி, திரு ஆவணங்குடி, பழனி, மகரம் பிளஸ் கும்பம் சுவாமி மலை, மகரம் பிளஸ் கும்பம் சுவாமி மலை, போர்டு எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? போர்டு எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? எழுத்து கிளாரிட்டியா இல்லையா தமிழ்ச்செல்வி? கொஞ்சம் ஏதோ கலங்கலமா தான் இருக்கு.